கல்லனின் லோகம் சாத்தானின் சேனை, பயமே இல்லை பராரி அவனே. கோலியாத்தின் வேள்வி முறிந்தோடி போக, தலைமை நாமம் தரித்தே வந்தேன். சிலுவையின் சின்னமே ரத்தமே ஜெயமே, எக்கால துதியே உயர ஒலிக்குது, எரிகோ விழுந்து போனதே. எப்போதும் வெற்றியே, எப்போதும் வெற்றியே, என்றென்றும் வெற்றியே. வெற்றி வேந்தா ஜெயமே தாரும், எங்கும் எதிலும் செய்யும். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2 அதிகாரம் 21 வசனம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கலாம். மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் தம்முடைய சத்தத்தை உயர்த்தி நம்முடைய தேசத்துக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். தேசத்துக்காக, தேசத்தில் நடைபெறுகிற மிக முக்கியமான இந்த தேர்தலுக்காக கர்த்தருடைய வார்த்தை என்ன? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதை தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ராஜரீகம் பண்ண வேண்டும், கர்த்தருடைய ஆளுகை இறங்கி வர வேண்டும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். ஆகையினால் தான் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் தான் நம்முடைய உபவாசத்திலே நாம் நிற்கிறோம், கண்ணீரை ஊற்றி கொண்டிருக்கிறோம், பல தியாகங்களை செய்து திறப்பின் வாயிலை நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்ற வார்த்தையின்படி மனுஷிக கிரியைகள், மனுஷிக எண்ணங்கள், மனுஷிக யோசனைகள், சதிகள் இதெல்லாம் மதமாக்கப்படவும், கர்த்தரே உயர்ந்திருக்கவும், கர்த்தர் ராஜரீகம் பண்ணவும், கர்த்தர் எழுந்தருளவும் வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த எலெக்ஷன்ல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அதனால தேசமே பயப்படாதே, நீ மகிழ்ந்து களிகூரு. ஏன் நாம் பயப்படக்கூடாது? ஏன் நாம் மகிழ்ந்து களிகூற வேண்டும்? ஏனென்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறபடினாலே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த தேர்தலிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறபடினாலே நாம் மகிழ்ந்து களி கூற போகிறோம். அதற்கு அடுத்ததாகவும் மகிழ்ந்த களி கூர்ந்து கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்த ஆண்டவர் நமக்கு கிருபைகளை கட்டளையிடுவார். அந்த அதிகாரத்தின் முந்தின 18 வசனம் சொல்கிறது, கர்த்தர் தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராகியம் கொண்டு, தமது தேசம் இது அவருடைய தேசம், இந்திய தேசம் அவருடையது. அவர் உருவாக்கினார், அவர் சிருஷ்டித்தார். இந்த தேசத்தின் எல்லைகளை கர்த்தர் தீர்மானித்து இந்த தேசத்தை ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோடு, தீர்மானத்தோடு எழுப்புதலுக்கு ஆயத்தமாக ஆண்டவர் தம்முடைய தேசமாக ஆண்டவர் இதை சிருஷ்டித்திருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்கிறோம். இது அவருடைய தேசம். அதனால்தான் ஆண்டவர் உரிமையோடு சொல்லுகிறார், தமது தேசத்துக்காக, தம்முடைய இந்திய தேசத்துக்காக, தம்முடைய தமிழ்நாட்டிற்காக, தம்முடைய சென்னை பட்டணத்துக்காக கர்த்தர் வைராகியம் கொண்டிருக்கிறார். கர்த்தர் வைராகியம் கொண்டிருக்கிறார். அந்த வைராகியத்திற்கு அடையாளமாக தான் அநேக இடங்களில் இந்த தேர்தலுக்காக தம்முடைய ஜனங்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார் ஜெபிப்பதற்காக. அவருடைய வைராகியத்தை நம்முடைய இருதயத்திலே கர்த்தர் வைத்து, அவரை போலவே நாமும் தேசத்துக்காக வைராகியமாய் நிற்கும்படி, தேசத்துக்காக வைராகியமாய் திறப்பிலே நின்று போராடும்படிக்கு
அவருக்குள் இருந்த அந்த ஒரு வைராகியத்தை கர்த்தர் நமக்குள்ளாகவும் அவர் வைத்திருக்கிறார். எப்படியாகிலும் நம்முடைய தேசத்துக்காக அவரைப் போலவே நாமும் வைராகியம் காண்பிக்க வேண்டும். ஜெபத்தின் மூலமாக, முழங்கால்களின் மூலமாக, வாக்குவாதங்களின் மூலமாக கிடையாது, சண்டைகளின் மூலமாக கிடையாது, பிரிவினைகளின் மூலமாய் கிடையாது. எப்படிப்பட்ட வைராகியம்? அவருடைய பிள்ளைகளுக்கு தேசத்தின் மேல் அவரைப் போலவே ஒரு வைராகியம் ஜெபத்தின் மூலமாக வெளிப்பட வேண்டும். கண்ணீரின் மூலமாகவும் முழங்கால்களின் மூலமாகவும் பாரப்படுகிற இருதயத்தின் மூலமாகவும் வெளிப்படுவதாக கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராகியம் கொண்டிருக்கிறார். வைராகியம் கொண்டிருக்கிறார். இது என்னுடைய தேசம், இதை நான் உருவாக்கினேன், நான் சிருஷ்டித்தேன். இந்த தேசத்திலே பயம் இல்லாமல் ஜனங்கள் மகிழ்ந்து களி கூறும்படிக்கு நான் இதை சிருஷ்டித்தேன். என்னுடைய வைராகியத்தின்படி தேவன் அதை ஆசீர்வதிப்பாராக. தமது ஜனத்தை கடாட்சிப்பார். தேசத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம், தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம். தேசத்துக்காக வைராகியம் கொண்டு தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம் பக்கமாய் இழுத்து கொள்வார், ரட்சிப்பார், விடுதலையாக்குவார், கடாட்சிப்பார். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினாலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் இழுத்து கொள்வாராக. இந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் அவருடைய ஜனம், அவருடைய ஜனம், அவருடைய ஜனம். ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் என்ற ஒரு தெய்வ மனிதர் கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகள் கம்யூனிஸ்ட் சிறைச்சாலையில் இருந்தார். முதல் 8 ஆண்டுகள், அதற்கு அடுத்ததாக ஒரு 6 ஆண்டுகள், 14 ஆண்டுகள் கம்யூனிஸ்ட் சிறைச்சாலையிலே இருந்தார். இந்த கம்யூனிஸ்ட் சிறைச்சாலையிலே அவர் ஒரு ரஷ்ய வாலிபன் ஒருவனை சந்தித்தார். ஒரு இளம் வயதுடைய வாலிபன். அந்த ரஷ்ய வாலிபன் கிறிஸ்துவை பிரசங்கத்தின் நிமித்தமாக இரகசிய போலீசாரால் கைது செய்யப்பட்டு அந்த கம்யூனிஸ்ட் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார். அடைக்கப்பட்ட அந்த இரகசிய கிறிஸ்தவர்களுக்கு என்னவெல்லாம் துன்புறுத்தல் ஏற்படுமோ அதேதான் இவனுக்கும் ஏற்பட்டது. அடி, உதை, பசி, பட்டினி இதெல்லாம் அவனும் சந்தித்தான். ஆனால் அந்த ரஷ்ய வாலிபனுக்குள்ளாக ஒரு ஏக்கம், ஒரு வைராகியம் காணப்பட்டது. அது என்னவென்றால், இந்திய தேசத்தின் மேலே, இந்திய தேசத்தின் மக்களுடைய ரட்சிப்புக்காக அவனுக்குள் ஒரு வைராகியம் காணப்பட்டது. ஒரு இளம் வயதுடைய வாலிபன். அவன் அந்த பசி பட்டினியினால் வாடி போனான். இரகசிய போலீசாருடைய சித்திரவதைகளை தாங்க முடியாமல் சரீரம் முழுவதும் இரத்தம், காயங்கள், பலவீனங்கள் ஏற்பட்டு அவர்கள் கொடுத்த அந்த ஒரு டார்ச்சர்ட் ரூம் சித்திரவதை அதையெல்லாம் சகித்து கொள்ள முடியாதவனாய் பலன் இழந்து போய் முடிவில் மரிக்கும் தருவாயிலே அவன் வந்து விட்டான். அவன் மரிக்கும் தருவாயிலே இருக்கும் பொழுது ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் இருந்த அந்த அறையிலே அவருடைய மடியிலே படுத்து கொண்டான். அவருடைய கைகளை பற்றி கொண்டு சொன்னானாம், ஐயா, நான் இந்திய தேசத்தை நான் நேசிக்கிறேன். இந்திய தேசத்தினுடைய மக்களுடைய ரட்சிப்புக்காக நான் பல காலங்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இந்திய தேசத்துக்கு நான் போக வேண்டும். அங்கு இருளில் இருக்கிற ஜனங்கள் சத்தியத்தை அறியாமல், ஒன்றான மெய் கிறிஸ்துவை அறியாமல் எங்கெங்கோ அலைந்து கொண்டு இருக்கிற மக்களை சந்தித்து நான் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். இதுதான் என்னுடைய பாரம். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ரஷ்யாவாக இருக்கலாம், என்னுடைய சொந்த தேசம் ரஷ்யாவாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே இந்தியாவை குறித்து ஒரு பாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் என்னுடைய பாரம் இந்தியாவுக்கு போக வேண்டும், அங்கு ஊழியம் செய்ய வேண்டும். அதுவும் சுகபோகமாய் அல்ல, தேடி போய் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு, காடுகளுக்குள்ளாக இருக்கிறவர்கள், மலைகளின் மேலே இருக்கிறவர்கள், அப்படிப்பட்ட ஜனங்களை சந்தித்து நான் அவர்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். ஆனால் எதிர்பாராத விதமாக ஊழியத்தினுடைய பாதை மாறி நான் இப்படிப்பட்ட இரகசிய போலீஸாரிடத்தில் சிக்கி கம்யூனிஸ்ட் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இங்கிருந்து விடுதலையாக முடியாத நிலை. இப்பொழுது என்னுடைய
நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. எனக்கே தெரியும், சில நேரங்களில் மரித்து விடுவேன். ஒருவேளை நீங்கள் விடுதலையாகி இந்திய தேசத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்பட்டால், அங்கு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுது, இந்திய தேசத்தின் மக்களுக்காக நான் எவ்வளவாய் ஜெபித்தேன், இந்திய தேசத்தினுடைய ரட்சிப்புக்காக நான் எவ்வளவாய் பாரப்பட்டேன் என்பதை நீங்கள் அவர்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்னான். அந்த ஒரு பாரத்தோடு கூட அவன் தன் கண்களை மூடினான். பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக எடுத்து கொள்ளப்பட்டான். இந்த ஒரு வார்த்தை ரிச்சர்ட் உம்ராண்டனுடைய இருதயத்தை தொட்டது, அசைத்தது. அவர் விடுதலையானார். ஊழியங்களுக்காக இந்திய தேசத்துக்கு வந்தார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சென்னை பட்டணத்துக்கும் பாளையங்கோட்டை பகுதிக்கும் ஊழியத்திற்காக அவர் கடந்து போனார். அங்கு இந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லி, யாரோ ஒரு ரஷ்ய வாலிபன், சம்பந்தமே இல்லாத தேசத்தில் பிறந்தவன், இந்திய தேசத்துக்காக, இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களின் ரட்சிப்புக்காக, இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக, இந்திய தேசத்திலே ஒரு கிறிஸ்துவின் வெளிச்சம் வர வேண்டும் என்பதற்காக அவன் பாரப்பட்டு ஜெபித்ததை அவர் சாட்சியாக அந்த கூட்டங்களிலே பகிர்ந்து கொண்டார். அதுவே ஜனங்களை தொட்டது, ஒரு பெரிய அசைவை கொண்டு வந்தது. இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரனே, சகோதரியே, ஏதோ ஒரு தூர தேசத்திலே பிறந்து சம்பந்தமே இல்லாத ஒரு மனிதன் நம்முடைய இந்திய தேசத்தின் மேல் பாரப்பட்டு, நம்முடைய இந்திய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்திய தேசத்திலே சுவிசேஷம் பரவ வேண்டும் என்று அவன் பாரப்படுவானே. ஆனால் இதே தேசத்திலே பிறந்து, இதே தேசத்திலே கர்த்தர் நம்மை வைத்து ஒரு கிருபைகளை கொடுத்து, ரட்சிப்பை கொடுத்து, ஊழியத்தை கைகளிலே கொடுத்திருக்கிறார். நாம் அதை காட்டிலும், அதாவது அந்த வாலிபனை காட்டிலும் இன்னும் அதிகமாய் நம்முடைய தேசத்துக்காக நாம் திறப்பிலே நிற்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவன் மேல் இருந்த அந்த ஒரு சுவிசேஷ பாரம், சம்பந்தமே இல்லாத ஒரு தேசத்தில் இருக்கிறவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரம் இருக்குமானால், இதற்கு உள்ளாக இருக்கிற நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் இன்னும் அதிகமாய் கர்த்தர் அந்த வைராகியத்தை தருவாராக. ஆகையினால்தான் கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராகியம் கொண்டு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. இன்றைக்கு சாட்டர்டே, இந்த டே விட்டுடுங்க. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஒரு 5 days. இந்த ஒரு 6th day நமக்கு முன்குறிக்கப்பட்ட ஒரு நாள். ஆகையினால் அன்பு போதகர் சொன்னது போல, நீங்கள் ஜெபத்தோடு போங்கள். முடிந்தால் உபவாசத்தோடு கூட நீங்கள் போங்கள். காலமே போகிறவர்களாக இருந்தால் உபவாசத்தோடு போங்கள், ஜெபத்தோடு போங்கள். போகும் பொழுது நடந்து போகிறவர்களாக இருந்தால் ஜெப நடையோடு கூட நீங்கள் போங்கள். நடந்து போகும் பொழுது ஜெபித்து கொண்டே நடந்து கொண்டே நீங்கள் போங்கள். யாரெல்லாம் அந்த இடத்துக்கு வருகிறார்களோ, கியூவில் நம்ம நிற்கும் பொழுது நமக்கு முன்பாக சிலர் நிற்பார்கள், நமக்கு பின்பாக சிலர் நின்று கொண்டிருப்பார்கள். முன்பாக நிற்கிறவர்களுக்காகவும் ஜெபியுங்கள், பின்பாக நின்று கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் ஜெபியுங்கள், உள்ளே இருக்கிறவர்களுக்காகவும் ஜெபியுங்கள். அந்த போலின் பூத்தை கர்த்தர் உங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஆகையினால எங்கெல்லாம் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் தேசத்துக்காக கர்த்தர் வைராகியம் கொள்ள வேண்டும் என்று வைராகியம் காண்பிக்கிறவர்கள் இருக்கிறார்களோ, அவர்கள் இருக்கிற அந்த பகுதியிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு போலின் பூத் அவர்களுடைய ஆளுகைக்குள்ளாக ஜெபத்தால் மூடப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்தருளுவாராக. இது நம்மேல் விழுந்த கடமையாய் காணப்படுகிறது. இந்த பகுதியில் இருக்கிறவர்கள், இந்த பகுதியில் இருக்கிற அந்த போலின் பூத்தை உங்களுடைய ஜெபத்தினாலே மூடுங்கள். நான் இருக்கிற பகுதியிலே எனக்கு ஒதுக்கப்பட்ட அந்த போலின் பூத்துக்கு நான் ஜெபத்தோடு நின்று அதை ஜெபத்தினாலே ஆளுகை செய்ய கர்த்தர் அனுகிரகம் செய்து அருள்வாராக. இப்படி ஒவ்வொருவரும் உபவாசத்தோடு போகவும், ஜெப நடையோடு போகவும், ஜெபத்தோடு அங்கே நின்று உள்ளுக்குள்ளாக அந்நிய பாஷைகளை பேசி, அன்னாளை போல
உதடுகள் அசைந்து இருதயம் அந்த இடத்திலே பேசி அபிஷேகத்தினாலே அந்த இடத்தை ஆளுகை செய்து மனுஷிக கிரியைகள் அழிக்கப்படவும் மனுஷிக யோசனைகள் உடைக்கப்படவும் தேவனுடைய ஆளுகை இறங்கவும் நம்முடைய இருதயம் பேசிக்கொண்டு உதடுகள் அசைந்து கொண்டு ஒரு அபிஷேகத்திலே நிரம்பி நின்று அந்த அபிஷேகம் அந்த இடத்துல இருக்கிற எல்லா மனுஷிக சிந்தனைகளையும் உடைக்க வேண்டும். கர்த்தருக்கு எதிராக நிற்கிறவர்களுடைய கரங்களை தேவன் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு குருட்டாட்டம் உண்டாக்கும்படிக்கும் ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேசத்திலும் இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு பட்டணங்களிலும் ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு போலிங் பூத்திலும் அவருக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நாம் செயல்படுத்த தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய நான் போய் அங்கே என்னுடைய ஓட்டை நான் ரெஜிஸ்டர் பண்ணுற அந்த ஒரு போலிங் பூத்துக்கு என்னுடைய ஜெபம் அவசியம். நான் அதற்கு பொறுப்பாளியாக இருக்கிறேன். நான் அதற்கு கடமையாக நின்று என்னுடைய ஜெபத்தினாலே நான் அதை மூட வேண்டும். என்னால் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேறு எந்த விதத்திலும் இப்படிப்பட்ட ஜாதி பிசாசோ கிரியைகளோ வேறு எந்த ஒரு பலவானை முந்தி கட்டுவது இதெல்லாம் உபவாசமும் ஜெபமும் ஒன்றாக இணைந்து செயல்படுவது மிகப்பெரிய அற்புதங்களை கொண்டு வரும். எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்கிறது போல காரியம் மாறுதலாய் முடிந்தது. தேவன் நமக்கு அதை செய்தருளுவாராக. அதற்காக தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறார். அதற்காக தான் உங்களுடைய கரங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஆகையினால் தான் உங்களுடைய விரல்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அந்த நாளிலே நம்முடைய விரல்கள் தேவனுடைய விரல்களாய் மாறப்போகிறது. நம்முடைய கைகள் அவருடைய கைகளாய் மாறப்போகிறது. அவருடைய விரல்கள் ஆகாய விரிவை உண்டாக்கினது. அவருடைய விரல்களினாலே பிசாசுகளை துரத்தினார். அவர் தரையிலே குனிந்து விரல்களினாலே ஏதோ ஒன்றை எழுதினார். கற்களை எடுத்துக்கொண்டு நின்று கொண்டிருந்தவர்கள் ஒன்றும் பேசவில்லை. கீழே போட்டுவிட்டு மனசாட்சியினால் குத்தப்பட்டவர்களாய் திரும்பி போய்விட்டார்கள். அவருடைய விரல்களுக்குள்ளாக அவ்வளவு ஒரு ஆளுகை காணப்படுகிறது. சிருஷ்டிக்கிற விரல்கள், பிசாசுகளை துரத்துகிற விரல்கள், எழுதுகிற விரல்கள், அவருடைய விரல்கள் அன்றைக்கு நம்முடைய விரல்களோடு கூட இணையப்பட போகிறது. இந்த விரல்களுக்குள்ளாக தேவன் ஒரு வல்லமையை, சிருஷ்டிப்பின் வல்லமையை வைத்திருக்கிறார். இந்த ஒரு விரலின் மூலமாக தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பின் வல்லமையை வெளிப்படுத்துவார். இந்த ஒரு விரலின் மூலமாக தேவன் பிசாசின் ராஜ்யங்களை அழிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அந்த ஒவ்வொரு இங்க் டிராப்பும் இயேசுவின் இரத்தமாய் மாறுவதாக. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போலிங் பூத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இங்க் டிராப் இயேசுவின் இரத்தமாய் மாறி அதை வைக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களுக்குள்ளாக தேவனுடைய மாறுதல் தொட்டு அவர்கள் தங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, ஆண்டவர் அவர்களை நடத்துவார். ராஜாக்களின் இருதயம் கர்த்தருடைய கையில் நீர்க்கால்களைப் போல இருக்கிறது. அதை அவர் தமது சித்தத்தின்படி திருப்புகிறாராம். ராஜாக்களின் இருதயத்தையே கர்த்தர் திருப்புவாரேயானால், தம்முடைய சித்தத்தின்படி திருப்புவாரானால், சாதாரண நபர்களுடைய விரல்கள் எம்மாத்திரம். அதை அவர் தம்முடைய சித்தத்தின்படி கர்த்தர் திருப்புவார். ஆகையினாலே அந்த நாளிலே ஒவ்வொரு இங்க் டிராப் அவருடைய இரத்தமாய், நம்முடைய விரல்கள் அவருடைய சிருஷ்டிப்பின் விரல்களாய், ஆளுகை செய்கிற விரல்களாய், பிசாசின் ராஜ்யங்களை அழிக்கிற விரல்களாய், பிசாசுகளை துரத்துகிற விரல்களாக தேவன் அனுகிரகம் செய்தருளுவாராக. தேசத்துக்காக வைராகியம் கொண்டு தமது ஜனத்தை கர்த்தர் கடாட்சிப்பார். தமது ஜனத்தை கர்த்தர் ரட்சிப்பார். தமது ஜனத்தை கர்த்தர் விடுதலையாக்குவார். ஆகையினால் தான் தேவன் இந்த நாளிலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார், பலப்படுத்துவதற்காக.
இன்னும் இருக்கக்கூடிய இந்த ஒரு 5 டேஸ்க்குள்ளாக நம்மை இன்னும் பலப்படுத்துவதற்காக இதுவரைக்கும் நாம் ஜெபித்திருக்கலாம், எலெக்ஷனுக்காக ஜெபித்திருக்கலாம், தனியாக இல்லை என்றால் ஒரு குழுவாக இணைந்து சபையாக இணைந்து நேரடியாக வந்து டெலிஃபோன் மூலமாக இன்னும் எப்படிப்பட்ட விதத்திலே தேசத்துக்காக எலெக்ஷனுக்காக ஜெபிக்க முடியுமோ அப்படியெல்லாம் ஜெபித்திருக்கலாம். இந்த நாளிலே இந்த இடத்துல நேரடியாக வந்து நம்முடைய ஜெப நேரத்தை நாம் ஊற்றி கொண்டிருக்கிறோம். ஜெபத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் நிச்சயமாகவே அவர்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று எதிர்பார்ப்போடு கூட நிற்பார்கள். ஆகையினாலே நாம் ஜெபத்தின் மேலே விசுவாசத்தை வைத்திருக்கிறோம், விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிறோம். நாம் இன்னாரிடத்தில் கேட்டு கொண்டிருக்கிறோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதனால தேவன் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏன் தேசமே பயப்படாதே, நீ மகிழ்ந்து களி கூறு என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நூக்கன் கார்னர்லே தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் தமது ஜனத்துக்காக தமது ஜனத்தை கடாட்சிப்பார். தம்முடைய தேசத்துக்காக, இந்த தேசத்துக்காக கர்த்தர் வைராகியம் காண்பிப்பார். ஏனென்றால் இது அவருடைய தேசம். தம்முடைய சீஷனில் ஒருவனை இந்த தேசத்தில் அனுப்பி அவரை ஆண்டவர் இரத்த சாட்சியாக இந்த இடத்திலே விதைத்திருக்கிறார். எத்தனையோ மிஷனரிகள் தங்களுடைய இரத்தத்தை சிந்திருக்கிறார்கள். எத்தனையோ மிஷனரிகள் அவர்கள் ஓடி வந்து இந்த தேசத்திலே ஊழியம் செய்திருக்கிறார்கள். ஆகையினாலே ஒன்றும் வீணாய் போகவே போகாது. 7 மணி நேர தொடர் ஜெபத்திற்கு இந்த அந்தரங்கத்தை பார்க்கிறவர் வெளியரங்கமான ஒரு பலனை அவர் தந்தருளுவார். வெளியரங்கமான ஒரு பலனை அவர் தந்தருளுவார். அன்பு பாஸ்டர் ஐயா சொன்னது போல எல்லா ஓற்றின் மிஷன்ஸையும் கர்த்தர் ஆளுகை செய்வாராக. கர்த்தருடைய ஆளுகை இறங்கி வரட்டும். ஆவியானவர் அசைவாடுவாராக. தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. எடுத்து வைத்துக் கொள்வோம் யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே எரிகோ பட்டணத்தினுடைய அலங்கங்கள் இவைகளெல்லாம் இடிந்து விழுந்து போகக்கூடிய சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் மோசேயின் தலைமையிலே இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணினார். மோசேயின் காலத்திற்கு அடுத்ததாக கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டு யோசுவாவை ஒரு தலைவனாய் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். யோசுவாவுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவின் தலைமையில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தப்படுகிறார்கள். அப்பொழுது இந்த 6ஆம் அதிகாரத்தில் எரிகோ பட்டணம் அவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. அடைக்கப்பட்டவைகளை உடைக்கும்படிக்கு கர்த்தர் யோசுவாவின் தலைமையிலே ஜனங்களை எழுப்புகிறார். ஒரு பக்கம் ஆசாரியர்கள், 2ஆவதாக உடன்படிக்கை, 3ஆவதாக எக்காலங்கள், 4ஆவதாக யுத்த வீரர்கள், 5ஆவதாக ஜெபநடை. இந்த 5ஐயும் ஒரு ப்ராப்பர் பிளான் பண்ணி ஒரு ஸ்பிரிச்சுவல் வாரில் ஒரு ப்ராப்பர் பிளான் பண்ணி தேவனுடைய ஆலோசனையின்படி இவர்கள் நடத்தப்படுகிறார்கள். எரிகோவின் அலங்கம் இடிந்து விழுந்தது. யுத்த வீரர்கள் முன்னேறி சென்று இவர்களுக்கு தடையாக இருந்ததை, அடைக்கப்பட்டிருந்ததை மேற்கொள்ளுகிறார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி அவர்கள் போகும்படிக்கு ஆண்டவர் வாசல்களை திறக்கிறார். அதனாலே 7 மணி நேர ஜெபம் அதற்கு அடையாளமாக இந்த 6ஆம் அதிகாரத்தில் 7 ஆசாரியர்கள், 7 எக்கால தொனிகள்,
இதெல்லாம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 7 நாள் சுற்றி வர வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே 7 மணி நேர இந்த தேர்தலுக்கு உண்டான ஜெபத்திற்கு அடையாளமாக இந்த 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். 7 மணி நேரம் 7 ஆசாரியர்கள், 7 மணி நேரம் 7 எக்கால துணி, 7 மணி நேரம் 7 நாட்கள், 7 மணி நேர ஜெபம். 7வது நாளில் 7 முறை சுற்றி வந்தார்கள். 1 ஆசாரியர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசாரியர்களாய் மாற்றிவிட்டார். புதிய ஏற்பாடில் நாம் அதை தான் வாசிக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே அவர் நம்மை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் ஆசாரியர்களாய் மாறி இருக்கிறோம். இன்றைக்கு ஆசாரியனுடைய பிரதான ஒரு ஊழியம் என்ன? அவன் பிரதான ஸ்தலத்துக்குள்ளாக போய் ஜனங்களுக்காக, தேசத்துக்காக, தேவ சமூகத்தில் அவன் நிற்பான். இப்பொழுது நாம் அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். தேசத்துக்காகவும் ஜனங்களுக்காகவும் நடைபெற இருக்கிற பாராளுமன்ற தேர்தலுக்காகவும் நாம் ஒரு ஆசாரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த திறப்பின் வாயிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் ஆசாரியர்கள். ஆசாரியர்களாக கர்த்தர் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆசாரியன் செய்கிற ஒரு பிரதானமான ஒரு ஊழியம் ஜனங்களுக்காகவும் பட்டணத்துக்காகவும் கர்த்தருடைய சமூகத்திலே நிற்பது. இன்றைக்கு நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆசாரிய ஊழியத்தை மறைமுகமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிரதான ஆசாரியராய் காணப்படுகிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஆசாரியர்களாய் நின்று ஜனங்களுக்காகவும் தேசத்துக்காகவும் தேர்தலுக்காகவும் பரிந்து பேசுகிறதை கர்த்தர் கவனித்து கேட்டு கொண்டிருக்கிறார். அதை அவர் தம்முடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி கொண்டிருக்கிறார். ஒரு மனுஷன் திறப்பின் வாயிலே நின்றாலே கர்த்தர் தேசத்துக்கு அற்புதத்தை செய்வாரேயானால் தேசம் முழுவதும் எவ்வளவு ஜெபங்கள் ஆதம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஏலிம் சபையிலே இந்த ஏப்ரல் 13 7 மணி நேர ஜெபத்திற்கு எத்தனை விசுவாசிகள் இத்தனை பேரும் ஒன்றாக கூடும் பொழுது கர்த்தர் தேசத்தை கடாட்சிக்க மாட்டாரா? வைராகியம் காண்பிக்க மாட்டாரா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய மாட்டாரா? என்ன? நிச்சயமாகவே அவர் செய்வார். ஏனென்றால் இத்தனை ஆசாரியர்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். அவர்கள் எல்லைகளுக்காகவும் தேர்தலுக்காகவும் ஜனங்களுக்காகவும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறபடினாலே நாம் ஆசாரிய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய போகிறோம். இந்த ஒரு 5 நாட்களும் தேர்தல் அன்றும் அதற்கு அடுத்ததாகவும் நாம் செய்ய போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசாரியர்களாக அவர் நிற்க வைத்திருக்கிறார். 7 ஆசாரியர்கள் இருந்தார்கள். இந்த 7 ஆசாரியர்களுக்கு முன்பாக ஒன்று கடந்து போனது உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொறுப்பாத்திரம் இருந்தது. உடன்படிக்கை பெட்டியிலே ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது. உடன்படிக்கை பெட்டியிலே எல்லாவற்றிற்கும் மேலாக மிக முக்கியமாக கர்த்தர் எழுதி கொடுத்த கட்டளைகள் இருந்தது. இன்றைக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியிலே பிரதானமாய் சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை முன் செல்வதாக, கர்த்தருடைய வார்த்தை அந்த நாளிலே ஆளுகை செய்வதாக நாம் ஆசாரியர்களாய் அந்த நாளிலே நாம் கடந்து போக போகிறோம். ஆகையினாலே ஜெப நடையோடு கூட போகும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் பேசிக்கொண்டே போக போகிறோம். வசனத்தை சொல்லிக்கொண்டே போக போகிறோம். அதிகாரம் நிறைந்த வசனங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரம் நிறைந்த வார்த்தைகளை நம்முடைய வாய் பேசிக்கொண்டே, இருதயம் பேசிக்கொண்டு, உதடுகள் அசைந்து கொண்டு நாம் போகும் பொழுது தேவனுடைய வார்த்தை பலத்த அற்புதங்களை செய்வதாக. வார்த்தை உருவாக்குகிற வல்லமை உள்ளது. இந்த தேர்தலிலே கர்த்தர் தம்முடைய உருவாக்குகிற வல்லமையை தம்முடைய வார்த்தையின் மூலமாக அவர் வெளிப்படுத்துவார். ஒரு பக்கம் ஜெபம், இன்னொரு பக்கம் உபவாசம். ஒரு பக்கம் ஜெபம், இன்னொரு பக்கம் கர்த்தருடைய வார்த்தை. ஜெபமும் உபவாசமும் இணைந்து கிரியை செய்கிறது போல ஜெபமும் தேவனுடைய வார்த்தையும் இணைந்து கிரியை செய்வதை எந்த ஒரு மனுஷனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நமக்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய வார்த்தை கடந்து சென்று
அந்த இடத்துல நீங்கள் அந்த போலின் பூத்தில் நிற்கும் பொழுது வசனங்களை அறிக்கை செய்து வசனங்களின் மூலமாக வார்த்தை அந்த இடத்துல கிரியை செய்யும்படிக்கு, ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் வார்த்தை கிரியை செய்யும்படிக்கு, வார்த்தை வெளிப்படும்படிக்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்தருள்வாராக. அதற்காக தான் கர்த்தர் உங்களை அந்த இடத்துல கொண்டு போய் நிற்க வைக்க போகிறார். அதற்காக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உடன்படிக்கை பெட்டி. அதனால அந்த நாளிலே ஆசாரியர்களாக முன்னே செல்ல போகிறோம். அடைக்கப்பட்டவைகளை உடைக்க போகிறோம். முன்னேறி செல்ல போகிறோம். தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய சுதந்திரங்களை, ஊழியத்தின் எல்லைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடங்களை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். அதற்கு அடைக்கப்பட்டவைகளை உடைக்கும்படிக்கு தான் இந்த 7 மணி நேர ஜெபம். அதற்கு கர்த்தர் உங்களை ஆசாரியர்களாக முத்திரை போட்டு இருக்கிறார். ஆசாரியர்களுடைய அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு தந்தருள் இருக்கிறார். நம்மை ராஜாக்களாக நிறுத்தியிருக்கிறார். நமக்கு ராஜாதி ராஜாவாக அவர் இருக்கிறார். தானியேல் 2:21 படி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவராக காணப்படுகிறார். கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கிறது. ஆளுகை அவருடைய கரங்களிலே காணப்படுகிறது. 7 ஆசாரியர்கள் மாத்திரம் அல்ல, 7 எக்காலங்கள். இந்த எக்காலங்கள் தொனிக்கப்பட வேண்டும். துதி எழும்புவதாக. ஆண்டவருக்காக ஜெபம், உபவாசம், வார்த்தை, அதோடு கூட 7 எக்காலங்கள் துதி எழும்புவதாக. என்னால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பிளான் என்ன அப்படின்னா, துணி எழும்புவதாக. யோசுவாவுக்கு ஆண்டவர் அதை ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறார். ஆசாரியர்கள் எல்லாரும் எக்காலங்களை ஊதுவார்களாக. 7 ஆசாரியர்களும் ஒவ்வொருவர் தங்கள் தங்கள் கையில் எக்கால துணியை எடுத்துக்கொண்டு அவைகளை ஊதுவார்களாக, சப்தமிடுவார்களாக என்று. உங்களுடைய கையிலே கர்த்தர் ஒரு துதியின் அபிஷேகத்தை, துதியின் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே அந்த துதியும் ஜெபமும், இந்த ஜெபமும் உபவாசமும், ஜெபமும் கர்த்தருடைய வார்த்தையும், அதோடு கூட சேர்ந்து ஜெபமும் துதியும், ஜெபமும் துதியும். ஆண்டவர் எல்லாத்தையும் கவர் பண்ண சொல்றார். ஒரு போர்ஷனை மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணாம எல்லாவற்றையும் ஆண்டவர் கவர் பண்ணு அப்படிங்கிறார். அப்படி எல்லாவற்றையும் நாம் தொடும் பொழுது, எல்லாவற்றையும் கவர் பண்ணும் பொழுது தேசத்தை ஆண்டவர் மூடுவாராக. அதனாலே வெறும் ஆசாரியர்களாய் மாத்திரம் நின்று விடாதபடிக்கு, வெறும் வார்த்தையாக மாத்திரம் இருந்து விடாதபடிக்கு துதியையும் கையில் எடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலே நாம் இன்னும் அதிகமாய் துதித்து துதித்து துதித்து, அந்த துதி ஒரு ஜெயத்தை கொண்டு வரும். எக்கால தொனி ஒரு ஜெயத்தை கொண்டு வரும். எக்கால தொனி எரிகோவின் அலங்கத்தை இடிந்து விழும்படிக்கு செய்யும். எரிகோவின் அலங்கத்தை இடித்து வீழ்த்துவதற்கு, உடைப்பதற்கு, அந்த அலங்கங்களை சுக்கு நூறாக்குவதற்கு அவர்களுக்கு வேறு எந்த ஒரு ஆயுதத்தையும் ஆண்டவர் கையிலே கொடுக்கவில்லை. எந்த ஒரு ஆயுதத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லவே இல்லை. எந்த ஒரு ஜேசிபியும் தேவையில்லை, இட்டாச்சியும் தேவை கிடையாது. உன்னுடைய கையில் இருக்கிறது என்ன? ஒரு கோலா எடுத்துக்கொள். உன் கையில் இருக்கிறது என்ன? எக்காலமா? அதை எடு. உன் கையிலே பலம் வாய்ந்த வேறு ஆயுதங்கள் எதுவும் வேண்டாம். உன் கையில் இருக்கக்கூடிய துதி போதும். வேற ஆயுதங்கள் ஆண்டவர் எதுவுமே கொடுக்கல. வேற யுத்த வீரர்கள் கையில் ஆண்டவர் எதுவுமே கொடுக்கல. யுத்த வீரர்கள் இருந்தார்கள், ஆனால் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதினார்கள். யுத்த வீரர்கள் முன்னேறி கொண்டு போனார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசாரியர்களாக மாத்திரமல்ல, தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற, வரப்போகிற தேர்தலை சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஒரு யுத்த வீரர்களாகவும் கர்த்தர் முன்னிலை நிறுத்தி வைத்திருக்கிறார். எக்காலங்கள் ஊதப்படுவதாக. எவ்வளவாய் துதியை எழுப்ப முடியுமோ அவ்வளவாய் துதியை எழுப்பி தேசத்தை மூட போகிறோம். தேசத்தை துதியினாலே நிரப்ப போகிறோம். எவ்வளவாய் துதியை எழுப்ப முடியுமோ அவ்வளவாய் துதியை எழுப்ப போகிறோம். 5 நாட்களை கர்த்தர் இன்னும் நமக்கு கொடுத்திருக்கிறார். முடிந்து விடவில்லை. இன்னும் நேரம் இருக்கிறது, இன்னும் காலம் இருக்கிறது. தேவன் செய்ய வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார்.
முடிந்து விட்டதே, இன்னும் 5 நாள் தானே இருக்கு, 6வது நாள் போலிங் டேட், இது வரைக்கும் நான் ஒன்றும் செய்யலை, இனிமே என்னால் செய்ய முடியுமா? இதுவரை ஒன்றும் செய்யவில்லை என்றாலும் இன்னும் 5 நாட்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 6ஆம் நாள் உன்னுடைய நாள், தேவனுடைய ஆளுகை வெளிப்படுகிற நாள், உங்களை கர்த்தர் முத்திரை மோதிரமாக வைக்கக்கூடிய அந்த ஒரு நாள். நீங்கள் இடுகிற அந்த ஒரு முத்திரை ஒரு மோதிரமாக, அதிகாரமாக தேவன் மூலமாக தேசத்தில் வெளிப்படும்படிக்கு ஆண்டவர் செய்வார். இதுவரை ஜெபிக்கவில்லையா? இன்னும் இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நாட்களிலே அதிகமாய் ஜெபிக்க போகிறோம். இதுவரை நான் ஒன்றும் செய்யவில்லை, இதுவரை துதிக்கவில்லையா? இன்னும் நாட்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், முடிந்து விடவில்லை. வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, கொஞ்ச நாட்கள் தான், ஆனாலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள போகிறோம். இதன் மூலமாக தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகிறது. கடைசி 1 மணி நேரம் தான் இருக்கு, எல்லாம் முடிய போகுது. அந்த கடைசி 1 மணி நேரத்தில் ஒருவனுக்கு எஜமானன் வேலை கொடுத்து அதற்குண்டான கூலியை கொடுப்பாரே. ஆனால் கடைசி நிமிஷங்கள் தான், கடைசி நாட்கள் தான். பரவாயில்லை, நீ வா, திராட்சை தோட்டத்துக்கு வா, வந்து எக்காலங்களை ஊது, வந்து ஆசாரிய ஊழியத்தை செய், வந்து உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு முன்பாக போ, தேசத்தை சுதந்திரித்துக்கொள், அடைக்கப்பட்டதை உடைக்கப் போகிறோம். கொஞ்ச நாட்கள் தான் ஐயா, இதுவரை சரியா ஜெபிக்கல. நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்துடுச்சு எனக்கு வாட்ஸ்அப்பில், ஃபோன் மூலமாக, சபையின் மூலமாக. ஆனால் நான் எதற்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. இது வரைக்கும் என்னுடைய வேலை, குடும்பம், அப்படி இப்படின்ட்டு 10th பப்ளிக் எக்ஸாம், பிள்ளைங்களுக்கு +1 +2 எல்லாம் முடிச்சுட்டு இப்படி தான் ஓஞ்சு இருக்கிற. இந்த ஒரு 5 நாள் தான் இருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்லை, இந்த ஒரு 5 நாட்கள் போதும். தேவன் உங்கள் மூலமாக பலத்த கிரியைகளை நடப்பிப்பார், செய்வார். உங்களுடைய பங்கு தேவை. அட்லீஸ்ட் இந்த ஒரு லாஸ்ட் 5 days ஆகிலும் நம்முடைய பங்கு தேவை. இந்த தேசத்துக்காக இந்த இடத்துல நடைபெறுகிற, இந்த காலத்தில் நடைபெறுகிற மிக 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 முக்கியமான ஒரு எலெக்ஷனுக்கு நம் பங்கு என்ன? இதுவரைக்கும் மிஸ் பண்ணிட்டீங்களா? இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த காலத்தை ஆகிலும் பயன்படுத்தி கொண்டு இதிலே என்னுடைய பங்கு இருப்பதாக, என் குடும்பத்தின் பங்கு இருப்பதாக, என் சார்பாக என் பிள்ளைகளுடைய பங்கு இருப்பதாக நான் வருகிறேன். ஒரு ஆசாரியனாக நான் நிற்கிறேன். ஒரு உடன்படிக்கை பெட்டியை, வார்த்தையை நான் அறிக்கை செய்கிறேன், சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். எக்காலங்களை நான் ஊதுவேன், அடைக்கப்பட்டதை உடைக்கும்படிக்கு, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு முன்னேறி செல்ல ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக. 7 மணி நேரம் 7 ஆசாரியர்கள், 7 மணி நேரம் 7 எக்கால தொனி, 7 மணி நேரம் இந்த நாளிலே ஜெபம். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு நாள் ஒரு முறை, அப்படி 6 நாள் 6 முறை சுற்றி வாருங்கள். 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வாருங்கள். 7 முறை சுற்றி வாருங்கள். நீங்கள் சுற்றி வரும் பொழுது அது ஒரு ஜெபநடையாக மாறுகிறது. ஜெபநடை என்பது ஒரு ஊழியம், அழகான ஒரு ஊழியம், தேவையான ஒரு ஊழியம். மறைமுகமாக சத்துருவின் கோட்டைகளை உடைக்கிறோம். நாம் தனித்து ஜெபநடை போகவில்லை, நம்மோடு கூட ஒரு பெரிய பரலோகத்தின் சேனை இருக்கிறது. நம்மோடு கூட கர்த்தர் தம்முடைய யுத்த வீரர்களாகிய தேவ தூதர்களை கர்த்தர் கொடுக்கிறார். நாம் தனித்து அல்ல, நமக்குள்ளாக இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்கிற பலத்த ஆவியானவர் கூட இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய இரத்தமும் உயிர்த்தெழுந்த வல்லமையும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆகையினாலே சுற்றி வரப்போகிறோம். இந்த ஒரு பேலன்ஸ் 5 days. அதற்கு முன்பாக உங்கள் பகுதியிலே ஜெப நடை போங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னுடைய போலிங் ஏரியா, இந்த ஸ்கூல், இந்த காலேஜ், இந்த ஒரு பிளேஸ் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்தை ஜெப நடையினாலே சுற்றி வாருங்கள். ஜெப நடையினாலே சுற்றி வாருங்கள். பகலும் இரவும் சுற்றி வாருங்கள். நீங்கள் அந்த வழியாக போகும் பொழுது சுற்றி வாருங்கள். அந்த வழியாக எனக்கு வேலை இல்லை ஐயா, பரவாயில்ல, வாண்டடாக ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போங்கள், சுற்றி வாருங்கள். ஜெபநடை தேவன் விரும்புகிற ஒரு ஊழியம். ஜெபநடை ஆண்டவர் காரியங்களை மாற்றுகிற ஒரு ஊழியம். தேவன் ஜெபநடை ஊழியத்தை மிகவும் நேசிக்கிறார். நான் அதை அனுபவித்திருக்கிறபடினால் என்னால் தைரியமாய் பேச முடியும்.
ஆவியானவர் அந்த ஊழியத்தை நேசிக்கிறார். நீங்கள் ஜெப நடை போகும் பொழுது உங்களுக்கு வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் ஜெப நடை போகும் பொழுது பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். நீங்கள் ஜெப நடை போகும் பொழுதே ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கர்த்தர் காண்பிப்பார். அவர்களுக்காக ஜெபி. நீங்கள் ஜெப நடை போகும் பொழுதே இந்த இடத்தில் தானே எலெக்ஷன் டேட்ல இந்த ஏரியா, இந்த ஸ்கூல், இந்த காலேஜில், இந்த பிளேஸ்ல தானே நடக்க போகிறது, இந்த இடத்தை நான் ஜெப நடையினால் சுற்றி வருகிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது ஆவியானவர் முன்பாகவே கிரியை செய்கிறார். பலவானை கடைசியிலே கட்டி லாபம் கிடையாது விசுவாசிகளே. பலவானை முந்தி கட்ட வேண்டும். இது முந்தி கட்டுகிற ஒரு நேரம், முந்தி கட்டுகிற ஒரு நாட்கள். இந்த ஒரு பேலன்ஸ் 5 days, இந்த சாட்டர்டே விட்டுட்டு சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, இந்த ஒரு பேலன்ஸ் 5 days பலவானை முந்தி கட்டுவதற்காக சுற்றி நடந்து வாருங்கள். 7 மணி நேரம் 7 முறை சுற்றி வா. அது ஒரு பரிபூரணத்திற்கு அடையாளம். அதுக்காக ஆண்டவர் என்ன ஒரு 7 முறை தான் சுற்றி வர சொல்லியிருக்கிறார். இந்த 5 நாள் நான் 7 முறை சுற்றி வந்துட்டேன், பேலன்ஸ் டேஸ் இருக்கு, டைமும் இருக்கு, வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 7 முறை சுற்றி வந்தாலும் அது தேவை. ஒரு நாளைக்கு அதற்கும் மேலாக சுற்றி வந்தாலும் அது தேவை. 5 நாட்களில் எவ்வளவு ஜெப நடை உங்கள் பகுதியிலே நீங்கள் போக முடியுமோ நீங்கள் அதை செய்யுங்கள். இந்த மறைமுகமான ஜெபம் யாருக்கும் தெரியாமல் ஆவியானவரோடு கூட சேர்ந்து, ஆண்டவரே இந்த எலெக்ஷன், இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் என்னுடைய பின்கோடை, என்னுடைய ஏரியாவை நான் ஜெப நடையினாலே போய் நான் அதை மூடுகிறேன் என்று நீங்கள் போகும் பொழுது தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும், பிசாசினுடைய கிரியைகள் அழிக்கப்படும், கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். தேவன் அதை செய்தார். ஒரு யோசுவாவுக்கு கர்த்தர் ஒரு அழகான ஆலோசனை கொடுக்கிறார். இதுதான் பிளான் யோசுவா, இது போல நீ செய், இது போல நீ செய்யும் பொழுது நான் காரியங்களை நடப்பிப்பேன். ஆண்டவர் அழகா ஒரு பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு கையில் கொடுத்துட்டாரு. இது போல நீ செஞ்சா போதும். நீ எக்ஸ்ட்ராவா எதையாவது செஞ்சு கன்ஃபியூஸ் பண்ணி பிளானை ஸ்பாயில் பண்ணிடாத. சிலர் அப்படி இருக்கிறாங்க, துடுக்குன்ட்டு வேறு எக்ஸ்ட்ராவை எதையாவது செஞ்சு, ஆண்டவர் சொல்லாததெல்லாம் செஞ்சு ஜெப நடை போகும் பொழுது அமைதியாக போகணும், கத்திக்கிட்டே போயிட்டு அதெல்லாம் பிளானை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி. போலின் பூத்தில் நிற்கும் பொழுது முன்னாடி இருக்கிறவர்களுக்காக, பின்பாக இருக்கிறவர்களுக்காக அமைதியாக ஜெபிக்கணும். சத்தம் போட்டு ஜெபிச்சு ஆண்டவர் கொடுத்த பிளானை ஸ்பாயில் பண்ணவே கூடாது. எப்படி பிசாசானவன் தந்திரமாய் மறைமுகமாய் செயல்படுகிறானோ அதை காட்டிலும் ஆவிக்குரியவர்கள் அவனுடைய வழியிலே சென்று அவனை அழிக்க நமக்கு சில மறைமுகங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சில மறைவிடங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சில தனிமைகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவைகளின்படி நாம் செய்ய போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த 7 hours, இந்த ஓல் 7 hours கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஜெபத்தின் மூலமாக, துதியின் மூலமாக, அன்பு போதகர் நடத்தின ஒவ்வொரு ஜெபத்தின் மூலமாக, அவர் கொடுத்த ஒவ்வொரு ஆலோசனையின் மூலமாக, அதெல்லாம் கர்த்தருடைய ஆலோசனை. ஃபர்ஸ்ட் செஷன்ல ஆண்டருடைய வார்த்தை, செகண்ட் செஷன்ல தேவனுடைய வார்த்தை, இதெல்லாம் ஆண்டர் கொடுக்கிற உங்களுக்கு ஒரு பிளான். இது போல நீ செய். ஒரு ஆசாரியனாய் எழும்பு, ஒரு உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய வார்த்தை உன் வாயிலே காணப்படட்டும். வார்த்தையினாலே அந்த போலின் பூத்தை மூடு. வார்த்தையை அறிக்கை செய்து சத்துருவை கட்டு. எக்காலங்கள் எழும்பட்டும். ஜெப நடை போ. இதெல்லாம் ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுத்தது போல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை அவனை சுற்றிலும் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பர்சனுக்கு கொடுக்கிற பிளான் அந்த ஃபெல்லோஷிப்பில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறது. இன்றைக்கு இது ஒரு சபை, தனிப்பட்ட ஒரு சபையாக ஆண்டவர் ஒரு பிளானை கொடுக்கிறார். இது போல நீ செய். அப்போ சுற்றிலும் இருக்கக்கூடிய எல்லா எல்லைகளுக்கும், பட்டணங்களுக்கும், ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தேவன் ஒரு அசைவை உண்டாக்குவாராக. ஏனென்றால் ஜெபம் தேவனை போல பரந்தது. ஜெபம் தேவனை போல வல்லமை உள்ளது. ஒரு முறை இங்கிலாந்து மன்னர் சர்ச்சில் சண்டே கிளாஸ்க்கு போனார். சண்டே கிளாஸ் பிள்ளைங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். ஆண்டவர் எங்கே இருக்கிறார், யாராவது கரெக்டாக பதில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிறு பெண் எழுந்து கேட்டால், ஆண்டவர் எங்கே இல்லை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஆண்டவர் எங்கே இல்லை? எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார், எல்லா இடத்திலும் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதே போலதான் ஜபமும். ஜபம் தேவனைப் போல பரந்தது, தேவனைப் போல விரிவடையக்கூடிய, அவரை போல வல்லமை நிறைந்ததாய் காணப்படுகிறது. நாம் போக முடியாத இடங்களுக்கு நம்முடைய ஜபத்தை அனுப்ப முடியும். இப்பொழுதிருந்தே ஆளுகை செய்ய முடியும். ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டாயிற்று. அதற்கு நம்முடைய பங்காக இந்த 7 மணி நேரத்தை நாம் இணைத்து கொள்ளுகிறோம். 7 ஆசாரியர்கள், 7 எக்கால தொனி, 7 முறை சுற்றி வா, உடன்படிக்கை பெட்டி உனக்கு முன்பாக கடந்து போவதாக. இப்பொழுது 5வதாக யுத்த வீரர்கள். இந்த யுத்த வீரர்களாக கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்க்கிறார். நாம் நினைக்கிறோம், நான் ஒரு சாதாரண விசுவாசி, அதுதான் பேஸ். அதற்கு மேல ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். நீ ஒரு யுத்த புருஷன், நீ ஒரு யுத்த வீரர். நாம் யுத்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய யுத்த களமாக இருக்கட்டும். இந்த யுத்த களத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அந்த யோசுவாவுக்கு கீழாக கொடுத்த ஒருவரையும் விசுவாசி என்று அந்த 6th சாப்டர்ல யூஸ் பண்ணவே இல்லை. ஒரு சாதாரண நபர், இவன் வேணாம், இவன் தேவை, எதுவுமே சொல்லலை. எல்லாரையும் பார்த்து சொன்னார் யுத்த வீரர்கள் என்று. யுத்த வீரர்களாக ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த கூட்டம் யுத்த வீரர்கள் நிறைந்த ஒரு கூட்டம். நாம் ஆவிக்குரிய யுத்தத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். தேர்தலுக்காக ஜெபிக்கிற யுத்த களத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எப்படியாகிலும் கர்த்தருடைய ஆளுகை இறங்க வேண்டும், பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எக்காலங்களை ஊதி ஆசாரியர்களாக நின்று உடன்படிக்கை பெட்டியாக கர்த்தருடைய வார்த்தையை பிரதானமாக பிடித்து கொண்டு பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணி கொண்டிருக்கிறோமே. இனி இந்த யுத்த வீரர்கள் முன்னேறி செல்ல வேண்டியது ஒரு அவசியமாய் காணப்படுகிறது. இந்த யுத்த வீரர்கள் முன்பாக நிற்க வேண்டும். நான் கடைசி ரோல, கடைசி மனிதனாக நான் மறைஞ்சு நிற்கிறேன், முன்னாடிலாம் என்னால் வர முடியாது அப்படின்ட்டு சொல்ல முடியாது. முன்பாக நிற்க வேண்டும், முன்பாக நிற்க வேண்டும். யாருக்கு முன்பாக? ஒன்று யுத்த களத்தில் முன்பாக, 2வதாக கர்த்தருக்கு முன்பாக. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக. அந்த திறப்பிலே அப்படிங்கிறது அந்த ஒரு கேப், அதை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை. பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். கர்த்தருக்கு முன்பாக கடைசியாக போய் ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை, முன்பாக நின்று கொண்டு. கோலியாத் வருகிறார். கோலியாத் வருகிற அந்த ஒரு சத்தத்தை கேட்டே இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடி போனார்களாம். ஆனால் தாவீது முன்பாக வந்து நின்றான். கோலியாத்துக்கு முன்பாக வந்து நின்றான். இன்றைக்கு முன்பாக வருகிறவர்கள் அவர்கள் ஜெயம் எடுப்பார்கள். கோலியாத்தையும் ஜெயம் எடுப்பார்கள், பெலிஸ்திய கிரியைகளின் மேலும் ஜெயம் எடுப்பார்கள். முன்பாக நின்று பயமுறுத்துகிற எரிகோவின் அலங்கத்தின் மேலும் ஜெயம் எடுப்பார்கள். பட்டணத்தின் மேலே ஜெயம் எடுப்பார்கள், தேசத்தின் மேல் ஜெயம் எடுப்பார்கள். ஒரு யுத்த வீரர்களாக முன்பாக நாம் நிற்க வேண்டும். எழுப்புதல் நிபுணர் என்று அழைக்கப்பட்ட டாக்டர் லியோனார்ட் ரேவனில் ஒரு முறை இப்படியாக சொன்னார், யுத்த களத்திலே நீங்களும் நானும் கடைசியாக ஒரு சின்ன ஆயுதத்தை எடுத்து அதை ஒரு துணியில் துடைத்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. யுத்த களத்திலே பட்டயங்களை பிடித்து கொண்டு சத்துருக்கு முன்பாக ஃப்ரண்ட் ரோல நிற்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதற்கு ஆயத்தமாக நம்முடைய முழங்கால்கள் இருப்பதாக, அதற்கு ஆயத்தமாக பாரப்படுகிற வைராகியம் காண்பிக்கிற இருதயம் காணப்படுவதாக.
எனக்கு தெரியாத ஆண்டவரே, இன்னும் ஒரு 5 நாட்கள் இருக்கிறது, 6வது நாள் மிக முக்கியமான நாள் தமிழ்நாட்டிற்கு. ஆகையினாலே நான் யுத்த களத்தில் முன்பாக வருகிறேன். என்னுடைய அலுவல்கள் பின்பாக போகட்டும், என்னுடைய மற்ற காரியங்கள் பின்பாக போகட்டும். இதற்கு நான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறேன், இதற்கு நான் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், இதற்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நான் முன்பாக வருகிறேன். எனக்கு தெரியாது, ஜெபிக்க வேண்டியது என்னுடைய கடமை, துதியை எழுப்புவது என்னுடைய காரியம். நீர் சொன்னபடி வார்த்தையை நான் அறிக்கை செய்கிறேன், வார்த்தையை எல்லா இடத்திலும் சொல்லி அதை அனுப்புகிறேன். காரியங்களை நடப்பிக்கிறவர் நீர், நான் முன்பாக வந்து நிற்கிறேன் என்று யுத்த களத்திலே முன்பாக வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு யுத்த வீரர்கள் முன்பாக ஏறி போவார்களாக. அலங்கங்கள் இடிந்து விழும். உள்ளே கடந்து போகிறோம், ஜெயம் எடுக்க போகிறோம். எதிராய் நிற்கிறவர்களை கர்த்தர் அழித்து போடுவார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை தம்முடைய ஜனம் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு ஆண்டவர் செய்வார். கர்த்தர் தமது ஜனத்திற்காக, தமது தேசத்திற்காக வைராகியம் கொண்டு தமது ஜனத்தை கர்த்தர் கடாட்சிப்பார். 6ஆம் அதிகாரத்தில் இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு 5 காரியங்கள். 1 ஆசாரியர்கள், 2வதாக எக்காலம், 3வதாக உடன்படிக்கை பெட்டி, 4வதாக சுற்றி நடந்து வா, 5வதாக நாம் இப்பொழுது சொன்ன யுத்த வீரர்கள். இந்த 7 மணி நேரம், 7 ஆசாரியர்கள், இந்த 7 மணி நேரம், 7 எக்காலங்கள், இந்த 7 மணி நேர ஜெபம், 7 முறை சுற்றி வா. 7ஆம் நாளிலே தேவன் சொன்னதை செய்தார். பிளான் எங்கேயாவது மிஸ் ஆச்சா? எங்கேயுமே மிஸ் ஆகல. பிசாசு ஒரு பிளானை போட்டு வச்சிருப்பான், அதெல்லாம் உடைக்கப்பட போகிறது. ஆண்டவர் சீக்கிரட்டாக ஒரு பிளான் போட்டு தம்முடைய பிள்ளைகளுக்கு அழகா இதை போட்டு கொடுத்துட்டார். இது போல செய். பிசாசு போட்டு வச்சிருக்கிற பிளான் எல்லாம் உடைக்கப்பட போகிறது. இந்த ஒரு மாஸ்டர் பிளான், இந்த ஒரு சீக்ரெட் பிளான் அவனுடைய திட்டங்களை உடைக்க போகிறது. இந்த பிளான் எங்கேயுமே மிஸ் ஆகாதபடிக்கு யோசுவாவின் தலைமையில் இருக்கிறவர்கள் அழகாய் செய்தார்கள். தானாகவே அலங்கம் இடிந்து விழுந்தது. கையில எந்த ஆயுதமும் கிடையாது. உபவாசமும் ஜபமும், துதியும் ஜபமும், வார்த்தையும் ஜபமும், ஜப நடையும், யுத்த வீரர்களாய் முன்பாக நிற்பவதும், ஏறி போகிறோம், சுதந்திரித்து கொள்ள போகிறோம். அலங்கம் தானாய் இடிந்து விழப்போகிறது, இடிந்து விழப்போகிறது. ஏறி சென்று உள்ளே இருக்கிறவர்களை மேற்கொள்ள போகிறோம். அடுத்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். ஆமேன். இங்கேயும் ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் அழித்து போடுகிறார். அலங்கம் மாத்திரம் இடிந்து விழவில்லை, உள்ளே இருக்கிறவர்களையும் கர்த்தர் உன் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். எரிகோவின் அலங்கம் இடிந்து விழுந்தது, அதோடு கூட சாப்டர் க்ளோஸ் ஆகல. உள்ளே இருக்கிறவர்களையும் கர்த்தர் உன் கையிலே ஒப்பு கொடுக்க போகிறார். ஆமென். யாரெல்லாம் உனக்கு முன்பாக அலங்கங்களைப் போல தடைகளை கொண்டு வந்தார்களோ அவர்களை கர்த்தர் உன் கையிலே ஒப்பு கொடுக்க போகிறார். உன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். மாறாக சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பார். தாவீதை கோலியாத்தின் கையிலே ஒப்பு கொடுக்கவில்லை, கோலியாத்தை தாவீதின் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். எரிகோவுக்கு உள்ளாக இருக்கிறவர்களை உன் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். மறைமுகமாய் கிரியை செய்கிறவர்கள் நீ ஏறி வருகிறதை காணப்போகிறார்கள். அவர்கள் தாழ விழுந்து போகிறதையும் அவர்கள் காணப்போகிறார்கள். நீ வைராகியமாய் ஏறி உள்ளே வருகிறதையும் அவர்கள் காணப்போகிறார்கள். சத்துருக்களுக்கு ஒரு பெரிய அலங்கத்தை ஏற்படுத்தி விட்டோம், இதை உடைக்க முடியாது, இதை கடந்து யாராலும் வர முடியாது என்று அவர்களுக்கு ஒரு திட்டம் இருக்கலாம். ஆனால் இந்த பக்கம் தேவன் ஒரு அழகாய் திட்டத்தை கொடுத்திருக்கிறார், இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அது உடைக்கப்பட போகிறது. அவர்களுடைய திட்டமும் உடைக்கப்பட போகிறது. நீங்கள் அழகாய் உள்ளே போக போகிறீர்கள். அவர்கள் அதிர்ச்சி அடைய போகிறார்கள்.
எப்படி இவங்க பிளான் சக்சஸ் ஆச்சு. நம்ம நினைச்சோம் பெரிய அலங்கம், எதுவும் செய்ய முடியாது, அதிகாரம் கையில் இருக்கிறது, ஆளுகை கையில் இருக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய அலங்கம். அந்த பெரிய அலங்கத்தை ஒரு இடத்துல அல்ல, நிறைய இடத்துல வச்சுட்டோம். எதுவும் செய்ய முடியாது, இடிந்து விழாது, நாம் உள்ளே ஆளுகை செய்ய போகிறோம் என்று நினைக்கலாம். ஆனால் இந்த பக்கம் காரியங்களை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். காய்களை கர்த்தர் நகர்த்தி கொண்டிருக்கிறார். உடைக்கப்பட போகிறது. உள்ளே இருக்கிறவர்களையும் மேற்கொள்ள போகிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராகியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். எழுந்து நிற்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஒரு 5 நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாருமாக எழுந்து நின்றோம். உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் நம்முடனே பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம்முடனே பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஒரு ஆசாரியர்களாய் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு ஆசாரியனை ஊழியத்தை நாம் செய்ய போகிறோம். தேசத்துக்காக அவர் வைராகியம் காண்பிக்கிறது போல ஒரு ஆசாரியனாய் நின்று தேசத்துக்காக, தேர்தலுக்காக, ஜனங்களுக்காக நீங்களும் நானும் ஒரு வைராகியமாய் நாம் நிற்க போகிறோம். நாம் மாம்சீக விஷயங்களுக்கு வைராகியத்தை காண்பிக்கிறோமே, அதெல்லாம் ஒழிக்கப்பட்டு போகட்டும். ஆவிக்குரிய காரியத்துக்காக, தேர்தல் நேரத்தில் தேவனுக்காக, தேசத்துக்காக வைராகியமாய் நாம் நிற்க போகிறோம். தேவனுடைய வைராகியம், அதே வைராகியத்தை கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய ஆவியிலே, நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ளாக, நம்முடைய உள்ளான மனுஷிக்குள்ளாக கர்த்தர் வைத்தருளுவாராக. நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். ஒரு வைராகியமாய் நாம் நிற்க வேண்டும். நீ ஆசாரியனாய் எழும்ப. அலங்கம் இடிக்கப்பட வேண்டுமா? நீ ஒரு ஆசாரியன், உன்னை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ முன்பாக வா. எக்காலங்களை ஊத துதி எழும்பட்டும். எவ்வளவாய் துதியினால் உங்களுடைய பகுதியை நீங்கள் துதியினாலே நீங்கள் நிரப்ப முடியுமோ, உங்கள் துதியினால் உங்கள் பகுதியை நிரப்புங்கள். எக்காலம் ஊதப்படட்டும். உன் வாயிலிருந்து துதி புறப்படுவதாக. துதி புறப்படட்டும். யோசபாத் பாடகர் குழுவை கொண்டு வந்து நிறுத்தினார். பெராக்காவிலே அவர்கள் கூடி வர கர்த்தர் கிருபை செய்தார். நீ எழும்பு, உன் வாயிலிருந்து துதி எழும்பட்டும். துதி துதி துதியினாலே உன் பட்டணத்தை நிரப்பு. துதியினாலே நீங்கள் இருக்கக்கூடிய அந்த தெரு, அந்த ஒரு பகுதி, ஒரு 4 தெருவையாகிலும் நீங்கள் சபநடையாய் சுற்றி வாருங்கள். அதை விட்டு விடாதே. கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது. இந்த காலத்திலே அமைதியா இருக்க முடியாது.
நமக்கு மிக முக்கியமான வேலைகள் இருக்கலாம், ஆனால் அதையெல்லாம் கடந்து இதற்கு ஒரு முக்கியத்துவம், இந்த எலெக்ஷனுக்கு ஒரு ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. நான் 5 நாட்கள் தான், நீ இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து என்னுடைய வேலைகள் எல்லாம் அடுத்ததாக என்று ஆஃப்டர் 5 days நம்முடைய காரியங்களை பார்த்து கொள்வோம். சகோதரனே, சகோதரியே, மிக முக்கியமான ஒரு நேரத்திலே, நிமிஷத்திலே நாம் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். நாம் இது அமைதியா இருக்கக்கூடிய நேரம் அல்ல, ஜெப நடை போக வேண்டிய நேரம். நீ நடந்து 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 தேசத்தை சுதந்திரித்துக்கொள். இந்த தேர்தலுக்கு